எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம தமிழ் குரல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்புடைமை என்கிற அதிகாரத்தை தான் ஃபுல்லாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா அதிகாரங்களையும் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்புடைமைங்கிற அதிகாரத்தை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புடைமை அப்படிங்கிற பெயரில் இருக்குது அன்பு. அது பிறருக்கு நாம் செலுத்தக்கூடியதாக இருக்கட்டும், நமக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கட்டும், அதுக்கு அளவே இல்லை. அளவில்லாதது ஒன்றுனா அது அன்பு தான். வாங்க அந்த அன்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் திருக்குறளான அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அப்போது தாள்னால் தாழ்பால், நம்ம நம்மளுடைய அன்பை பிறர் மீது நம்ம செலுத்துவதை தாழ்பால் போட்டு அடைக்க முடியுமோ? அதே தான் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்படி நம்ம அடைத்து வைத்திருந்தாலும் நாம் அன்பு செலுத்துபவர்கள் அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து நம்மளை அறியாமலேயே என்ன நம்மளேருந்து கண்ணீர் வரும். அதுதான் அருமையாக சொல்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஏதாவது ஒரு கூலி வேலை செய்யும்போது நாம் அதை நேரில் பார்க்கும்போது நமக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை அறியாமலே நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அதுதான் இந்த உண்மையான அன்பு என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எம்பும் உரியர் பிறர்க்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அதிலே இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நினைப்பவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் எனக்கு வேணும், எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை வாங்கணும், யார் வச்சுருந்தாலும் அதே மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கணும். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தன் புதுசாக பைக் வாங்கியிருப்பான், புல்லட்டு பைக்கு, பார்த்தாச்சுன்னா இவனை என்ன பண்ணுவான், அந்த மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு இந்த பேராசை, ஒரு பொறாமை, இது எல்லாம் வந்துச்சுனாலே ஒரு மனுஷனிடம் அன்பு அவனை விட்டு விலகி போய்விடும். அன்பு இல்லாமல் போவதற்கு ஆசை, பேராசை ஒரு மிகப்பெரிய காரணம். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் உறக்க கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. ஆனால் அன்பு உடையவர்கள் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் பிறருக்காக கொடுப்பவர்கள். இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்து மனசால் நிறைஞ்சு போனவங்க எதனாலும் பிறருக்காக தானம் பண்ணுவாங்க. அவங்களோட உடைமைகளாக இருக்கட்டும், அவங்களோட காசாக இருக்கட்டும், இல்லை அவங்க சாப்பாடு. அதாவது இதுக்கு சிறந்த உதாரணம் பாரதியாரை சொல்லலாம். பாரதியார் அவங்க குடும்பத்துக்கு அடுத்த வேளை உணவு சாப்பிட்றதுக்கு அரிசி கூட இருக்காது. ஆனால் ஒரு பிடி இருந்த அரிசியையும் புறாக்களுக்கு, பறவைகளுக்கு தானமாக போட்டுக்கிட்டு அவங்க பட்டினியாக கிடப்பாங்க. இதுதான் அன்பு. எல்லாத்துக்கு மேலேயும் அன்பு, தீரா அன்பு. வள்ளலார் அவர்களும் ஜீவகாருண்யங்கிற அன்பு, இதுதான் ஜீவகாருண்யனாலே என்னது, எல்லாரிடமும் எல்லா விடத்திலும் அன்பு. இந்த அன்பு தான் வேணும் நமக்கு. இந்த அன்பு இருக்கிறவங்க நம்மளோட உடல், பொருள், ஆவி கூட பிறருக்கே கொடுப்பவர்கள். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உறக்க கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. மிகவும் அற்புதமான குறள். வாங்க மூணாவது திருக்குறளை பார்ப்போம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. வாங்கள் மறுபடியும் வாசிப்போம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உயிரும் உடல் போலும், அதாவது உயிரும் உடலும் அது எப்படி இருக்கும், சேர்ந்திருக்கு. அதே போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பது. அன்பும் செயலும், அதாவது நான் சுருக்கமாக சொல்ல போயிடுச்சுன்னா, நம்ம உடலும் உயிரும் ஒன்றுமே இல்லை. நம்ம உயிர் இருந்தால் தான் நம்ம உடல் இயங்க முடியும் இல்லையா?
நம்ம உயிர் நினைப்பது தான் உடல் செய்கிறது. ஒரு செயலை செய்யணும்னா ஒரு உயிர் நினைக்குது, நம்ம உடல் வந்து என்னது செய்யுது. அதே மாதிரி தான் அன்பு, ஒருவரிடத்தில் அன்பு இருந்தால்தான் அவர் பிறருக்காக செயலை செய்ய முடியும். அந்த அன்பை செயல் மூலமாக வெளிக்காட்ட முடியும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அன்போடியந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடியந்த தொடர்பு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட அன்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மனைவிக்கிட்டேயோ இல்லைன்னா நம்ம நண்பர்கள்கிட்டயோ இல்லை நம்ம காதலிக்கிட்டேயோ நம்ம வந்து அன்பு வச்சுருப்போம். அந்த அன்பை நம்ம எப்படி வெளிக்காட்டுவோம்? ஏதாவது ஒரு செயல்கள் மூலமாக இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ, அது வந்து நம்ம ஏதாவது ஒரு செயல்கள் மூலமாக நம்ம அதை என்ன பண்ணுவோம்? வெளிக்காட்டுவோம். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அதைத்தான் அன்பேடியந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடியந்த தொடர்பு. வாங்க அடுத்த குறளை பார்ப்போம். 4வது குறள். அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யுமாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து முதல்ல காலேஜுக்கு படிக்க போவோம் இல்லையா? அப்படி நம்ம போகும்போது நமக்கு யார் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. எல்லாருமே 4 திசையிலேருந்து வருவாங்க இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து ஒரே பெஞ்சில் உட்காருவோம். அப்போது நம்ம என்ன முதல் நாளில் அறிமுகமாகவும், அடுத்த நாள் உண்மை சொல்லப்போனால் முதல் நாள் அறிமுகமான பிறகு அந்த நாளே அவர்கள் என்னது நல்ல நண்பர்களாக மாறிவிடுவார்கள். போக போக 2-3 நாட்களில் அந்த காலேஜ் மொத்தமும் எல்லாருக்கும் எல்லா விதமான நட்பையும் கொடுத்து விடும் இல்லையா? இதைத்தான் ஐயன் வள்ளுவன் சொல்கிறார். அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும். அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும். பார்த்தீங்களா? அதான் அன்பீனும் ஆர்வம் உடைமை. நம்ம வந்து யாரை பார்த்தாலும் நம்ம வந்து என்னது ஒரு அன்பாக நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த அன்பு ஆர்வத்தை உண்டாக்கும். அது ஈனும். அது எங்கே போய் முடியும்? நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அது நட்புல போய் முடியும் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா? அருமையாக சொல்லியிருக்கிறார். நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுவோம், பழகுவோம். அது நாளடைவில் அது என்ன ஆகும்? நம்மளோட இணைப்பிரியா நட்பாக மாறிவிடும். அந்த இணைப்பிரியா நட்பு கடைசியில் எங்கே போய் உயிரை கொடுக்கும் அளவுக்கு கூட போகும். அதைத்தான் உண்மையான நட்புன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. பார்த்தீங்களா? நட்பில் தான் போய் முடியும். எந்த ஒரு அன்பும் நம்ம பேச பேச அது நட்பில் போய் முடியும். அருமையாக சொல்கிறார் ஐயன் வள்ளுவன். வாங்க 5வது குறளை பார்ப்போம். அன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் வந்து நிம்மதியாக இன்பமாக வாழ்கிறவங்க யாரெல்லாம்? நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். என்னடா இவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் என்னடா எந்த ஒரு கவலையுமே இல்லையா, இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே அப்படி நம்ம நினைக்க தோன்றும். அவர்களெல்லாம் யாரா? உள்ளத்தில் வந்து அன்புள்ளம் கொண்டவர்கள். அவங்க எதை பார்த்தாலும் கருணையாக பார்ப்பவர்கள், எல்லாரையும் அன்பு செய்பவர்கள். இவர்கள்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்பவர்களாம், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதோடைய சிறப்பு என்னது? இன்புற்று ஒருத்த அன்புலம் கொண்டு இருந்தானா அவன் இந்த வையகத்தில் இன்பமாக தான் இருப்பான். அதுதான் அவனோட சிறப்பு அப்படின்னு ஐயன் வள்ளுவன் இந்த குறளில் அழகாக சொல்கிறார். அன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான குறள். அதாவது நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னா அன்பு கொள்ளுங்கள், பிறரிடம் அன்பு கொள்ளுங்கள், எல்லாரிடத்திலும் அன்பு கொள்ளுங்கள், அன்பாய் பேசுங்கள், அன்பாய் வாழுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தோன்றும். வாங்க 6வது திருக்குறளை பார்ப்போம். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இதனோட அர்த்தம் என்னவென்றால், வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது.
அதாவது இந்த திருக்குறள் ஐயன் வள்ளுவன் கூறுவது என்னவென்றால், வெறும் அறத்திற்கு நம்ம அறத்தோடு வாழணும், நம்ம ஒரு கடமையோட ஒரு கட்டுக்கோப்போட நம்ம இந்த வழியில தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் அன்பு இருக்குன்னு இல்லை. மாறாக மரத்திற்கும் அதே துணை. மரம் என்றால் வீரம், வீரத்திற்கும் அதுவே துணையாக, அன்பு துணையாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோழ மன்னன் ஒரு பாண்டிய மன்னனுக்கு இருவருக்கும் போர் நடக்கும்போது பாண்டிய மன்னன் ஜெயிக்கிறான், சோழ மன்னன் வீழ்த்தப்படுகிறான். அப்போது அந்த சோழ மன்னன் தன்னைத்தானே உயிர் நீத்தலுக்காக வடக்கே இருந்து உயிர் நீத்தலுக்காக தயாராகும் போது இந்த செய்தியை கேட்ட ஒரு புலவர், அந்த புலவர் யார் என்றால் இந்த சோழ மன்னனால் உதவி பெற்றவர், பொற்காசுகளும் பல பொருட்களும் அவர் கஷ்டப்படும் போது கொடுத்ததுனால இந்த முகம் பாரா நண்பர், யாருக்கு இந்த சோழ மன்னனுடைய முகம் பாரா நண்பர் இந்த புலவர் பிசிராந்தையார் தானும் அந்த சோழ மன்னனோடு சேர்ந்து வடக்கே இருந்து உயிர் நீப்பேன் என்று புறப்பட்டு செல்கிறார். இதுதான் அன்பு. பார்த்தீங்களா, அந்த வீரத்திற்கும் ஒரு அன்பு துணையாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அற்புதமாக சொல்கிறார் ஐயன் வள்ளுவன். அறத்திற்கே அன்பு சார் என்ப, அறத்திற்கு மட்டும் இல்லை அன்பு, மாறாக மரத்திற்கும் அதே துணை, வீரத்துக்கும் அதுதான் துணை. நம்ம ஓகே, அறத்துக்கு அன்பு உண்டு, நம்ம கட்டுக்கோப்பட வாழணும், நம்ம மனைவி, நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம் என்று சொல்லி அது கட்டுக்கோப்பட வாழ்கிறது நல்ல விஷயம். மாறாக அந்த கட்டுக்கோப்போடாக வாழ்வதற்கு மட்டும் இல்லை அன்பு, ஒருவர் வீரத்திற்கும் அன்பு துணை என்று ஐயன் வள்ளுவன் அழகாக அடித்து கூறுகிறார். அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார், மரத்திற்கும் அதே துணை. வாங்க 7வது குறளை பார்ப்போம். என்பில்லதன்னை வெயில் போல காயுமே அன்பில்லதன்னை அறம். வாங்க மறுபடியும் வாசிப்போம். என்பில்லதன்னை வெயில் போல காயுமே அன்பில்லதன்னை அறம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எலும்பு இல்லாத புழு, எலும்பு இல்லாத புழு, நம்ம நிறைய மண் புழுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலும்பு கிடையாது. அது என்னது, அந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே வெயிலில் அப்படியே போட்டிங்கன்னா, நல்ல பாறையில் சுட சுட இருக்கட்டும், அந்த வெயிலில் நீங்கள் போய் நச்சு வெயிலில் கொண்டு போட்டிங்கன்னா அது அப்படியே துடிக்கும். அந்த மாதிரி தான் யார், அன்பில்லதன்னை அறம். அன்பில்லாமல், அதாவது அறம் எதுவன்னு அவங்களுக்கு தெரியும், இது நம்ம பண்ணுறது தப்பு, இது அறத்துக்கு மாறான செயல் என்று இது தெரிந்தும் அவங்க அதே வழியில் நடப்பாங்க இல்லையா, அவர்களுடைய மனசாட்சியே அவர்களை வாட்டி வதைக்கும். இந்த புழு போல் அவர்களுடைய மனசாட்சியை என்ன பண்ண, அவர்களை வாட்டி வதைக்கும். அதை விட்டு அவர்கள் இது அறமில்லாத செயல் என்று அவர்கள் தெரிந்துமே அதை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாதவர்கள். அப்படி இருப்பவர்களின் மனசாட்சியே அவர்களை வாட்டி வதைக்கும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். என்பில்லதன்னை வெயில் போல காயுமே அன்பில்லதன்னை அறம். அந்த அறம் இல்லாத வழியில் செல்பவர்களை அவருடைய மனசாட்சியே வாட்டி வதைக்கும். அதுதான், அந்த புழு போல் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நெளிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்களுக்கு தெரியுது, ஒன்று நம்ம திருந்தி வாழணும் அப்படின்னு அவங்க வெளியே வந்தாச்சுன்னா அது அவங்களுக்கு ஈகோ ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா. ஈகோ ப்ராப்ளம் பார்த்தா நம்ம உலகத்தில் வாழ முடியுமா? யாருக்கிட்டையுமே அன்பு இருக்காது. ஈகோ வந்துச்சுன்னா அன்பு இருக்காது, அன்பு இருந்தால் ஈகோ இருக்காது. அதனால் அந்த ஈகோ ப்ராப்ளம்னால அவங்க வெளியே வராமல் இருப்பாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ நிறைய கணவன் மனைவியில் சில நண்பர்களிடையே இந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது சண்டை போட்டிருப்போம், ஏன் அவன் பேச மாட்டானா, நான் தான் போய் பேசணுமா, ஏன் நான் தான் சாரி கேட்கணுமா, அவன் கேட்க மாட்டானான்னு இருக்கும். இதுதான் என்னது, இந்த மாதிரி அறம் இல்லாத செயல்கள் நடக்கும்போது அந்த இடத்துல அன்பு இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த அன்பு இல்லாமல்னா அங்கே ஈகோ வந்தது. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அவர்களுடைய மனம் அப்போது எப்படி இருக்குமா, அவங்களுக்கு தெரியும் நம்ம அறமில்லாத செயலை தான் செய்கிறோம் என்று. அப்போது அவர்களுடைய மனம் இந்த எலும்பில்லாத புழு, அந்த மண்புழு வெயிலில் அந்த சுட பாறையில் அப்படியே கொதிக்கும் போது அந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவனுடைய உள்ளம் இருக்கும். அவங்களுக்கு அது தெரியும். இருந்தாலும் அவர்கள் அந்த ஈகோவை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். என்பில்லதன்னை வெயில் போல காயுமே, காயுண்டா அன்பில்லதன்னை அறம். அன்பில்லாத உள்ளத்தில் அறம் எப்படி இருக்கும்? நாங்கள் 8வது திருக்குறளை பார்ப்போம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. இதனுடைய பொருள் என்னவென்றால், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. பார்த்தீங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை. நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நம்மளுடைய மனதில் அன்பு இல்லை என்றால், அதான் மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை அது எப்படி போன்றதான்? வற்றல் மரந்தளிர் தற்று. அதாவது பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போன்றாகும். அந்த பட்ட மரத்தில் தளிர்த்தாலும் அது வளருமா? அந்த மரம் வளரவே செய்யாது. எத்தனை தடவை தளிர்த்தாலும் அது காய்ந்து தான் போகுமே தவிர அந்த மரம் வளராது. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், அழகாக கூறுகிறாள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. நீ என்னதான் உன் குடும்பத்து கூட நம்ம ஒட்டி உறவாடி வாழ்ந்தாலும் உன் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் நீ என்னது? அந்த பாலைவனத்தில் ஒரு காஞ்சு சுக்காக இருக்கக்கூடிய மரம் தான் நீ என்னதான் துளிர் விட நினச்சாலும் அது கருகி தான் போகும். அது மீண்டும் என்னது பட்ட மரமாக தான் மாறும். ஏன்னா உன்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை. அன்பு இல்லை என்றால் அங்கே எதுவும் வளராது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. என்னதான் தளிர்த்தாலும் அது வற்றி தான் போகும், காய்ந்து தான் போகும் என்று ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். வாங்க 9வது திருக்குறளை பார்ப்போம். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பண்பில்லார்க்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பெண் அன்பில்லார்க்கு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பின்னாடி இருந்து போவோம். அகத்துருப்பு அன்பில்லார்க்கு பார்த்தீங்களா, யாக்கை அகத்துருப்பு அன்பில்லார்க்கு. இந்த அகத்துருப்பு அன்பில்லார்க்கு என்னவென்றால், அகத்து அதாவது நம்மளோட அகம், அது உள்ளம் இல்லை. அந்த உள்ளத்தை அழகாகக்கூடியது எது? அன்பு. அன்பு இருந்தால் அந்த உள்ளம் அழகாக இருக்கும், அவனுடைய செய்கின்ற செயலும் அழகாக இருக்கும், அவனுடைய வாழ்வு எனது இந்த உலகத்தில் இன்பமாக மாற்றும் அந்த அன்பு. அப்படிப்பட்ட அன்பு அகத்தில் உள்ளத்தில் இல்லாமல் போனால் நீ புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அதாவது அந்த உடம்புல நீ புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம கை கால் இந்த ஃபேஸ்லலாம் என்ன தான் நம்ம மேக்கப் பண்ணி எவ்வளோ தான் நம்ம அப்படியே ஜிம்முக்கு போய் அப்படியே பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக வெளி தோற்றத்துக்காக நம்ம அழகாக காட்டினாலும் உள்ளத்தில் அகத்தில் அன்பு இல்லை என்றால் இது எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவருக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயனு என்று ஐயன் வள்ளுவன் கேட்கிறார். பார்த்தீங்களா? புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்புக்கு அன்பில்லார்க்கு. இந்த அகத்துருப்பில் அன்பு இல்லைன்னா நீ என்ன தான் புறத்துருப்புக்கு நீ மேக்கப் போட்டாலும் அது என்னது ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லார்க்கு. அதனால் உள்ளத்தில் அன்பு கொண்டு எல்லாரையும் நேசியுங்க, உங்களையும் எல்லாரையும் நேசிப்பாங்க. இந்த உலகம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். அதை மாறுவதற்கான வாய்ப்பை தான் ஐயன் வள்ளுவன் 2 வரிகள் அழகாக சொல்கிறார். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பண்பில்லார்க்கு. வாங்க 10வது குறளை பார்ப்போம். அன்பின் வலிய துயிர்நிலை அஃதிலார்க்கு எம்புதோள் போர்த்த உடம்பு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அன்பின் வலிய துயிர்நிலை அஃதிலார்க்கு எம்புதோள் போர்த்த உடம்பு. பார்த்தீங்களா? இதனுடைய குறள் மிக அருமையாக சொல்கிறார். அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் இல்லை. அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறார். அன்பின் வலிய துயிர்நிலை, அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அப்படி இந்த அஃதிலார்க்கு அப்படி இல்லைன்னா, இந்த அன்பு இல்லை என்றால் எம்புதோள் பொறுத்த உடம்பு. அப்படி இந்த அன்பு இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றதாகுமா. பார்த்தீங்களா? வெறும் 206 எலும்பையும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த தோலை போட்டுட்டு நீ ஒரு நடப்பினமாக தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கணும். அன்பு இல்லை என்றால், அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். அன்பு இருந்துச்சுன்னா நீ தான் இப்போ இந்த உலகத்தில் மகிழ்ச்சியானவன். அன்பு இல்லை என்றால் உன்னுடைய இது உடலில் எலும்பு வச்சுக்கிட்டு தோலை பூர்த்திக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடப்பினமாக நம்ம என்னது போக வேண்டியது தான். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். அன்பின் வலிய துயிர்நிலை அஃதிலார்க்கு, அது இல்லை என்றால் எம்புதோள் போர்த்த உடம்பு, வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்திய உடம்பு தான் என்று அருமையாக கூறுகிறார் ஐயன் வள்ளுவன்.
அன்பின் வழிய துயிர்நிலை அஃதிலார்க்கு எம்புதோள் போர்த்த உடம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் ஒரு 10 திருக்குறளுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 திருக்குறளில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அது இல்லாமல் இதில் 3ஆம் திருக்குறளான அந்த உடலும் உயிரும் போல், அந்த அன்பும் செயலும் போல், இது இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அதாவது இந்த அன்பும் செயலும் இந்த இரண்டும் தான் எனது ஒருவருடைய குணத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அதனால் இந்த அன்புடைமைங்கிற அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே நன்றாக படியுங்கள், அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த திருக்குறள்லேயே அதோட அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அந்த குறளை 2-3 தடவை அப்படியே நீங்கள் வாசித்தாலே உங்களுடைய அர்த்தம் புரியும், ஈஸியாக புரியும். புரிகிற மாதிரி தான் நமக்கு தந்திருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நான் இப்போ உங்களுக்கு அப்படி புரியலைன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்தை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரு ஹெட்செட்டில் பாட்டு கேட்குற மாதிரி நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இந்த திருக்குறள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வையை செம்மைப்படுத்துவதற்காக ஐயன் வள்ளுவனால் படைக்கப்பட்டவை. அதனால் இதை நம்ம படித்து நம்ம வாழ்வில் பயன்பெறுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம இதை பார்க்காம நம்மளுடைய அன்றாட வாழ்விலையும் இதை நடைமுறைப்படுத்துவோம். நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பு கொண்ட உள்ளம் என்ன சொன்னாங்க? மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னா அன்பு செலுத்துவோம் எல்லாரிடத்திலும். அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அதைத்தான் எல்லா மதமும் சொல்கிறது, அன்பு செய்யுங்கள் என்று. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டுமின்றி இனி நம்ம வரும் காலங்களில், இனி வரும் நாட்களில் நம்ம இன்னும் 20 அதிகாரத்தில் நம்ம இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவாக போட போகிறோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்ட் 4 பேருக்கு போய் சேரும், உங்களுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. நன்றி, வணக்கம்.